அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. நீங்க சொல்ற மாதிரி விஜய் தனிச்சுன்னா எடப்பாடிக்கு தான் பெரிய ஆபத்து அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் வழிக்கு வரல, கூட்டணிலாம் முடியாது, நான் தனிச்சு தான் நிற்பேன்னு சொன்னார்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் இறங்கி வந்திருக்காரா அதிமுகவோட கூட்டணி போலாம் அப்படின்னு? விஜய் எந்த இண்டிகேஷனும் காட்டல. ஆனா தமிழகத்துக்குமே தெரியும் அவர் 214 போட்டுவிட மாட்டார், கேண்டிடேட் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இதனாலதான் தப்பா நீங்க பிளே பண்ணீங்க. திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய் அது பண்ணியிருக்க கூடாது. ஏற்கனவே அவன் உங்களுக்கு விலை நிலையம் இல்லாதவன் தான் உங்கள்கிட்ட இருக்கிறான். விஜயகாந்த் இருந்தவன்லாம் செல்வாக்கானவன், நடிகர் சங்க தலைவராக இருந்தவர். எல்லாரும் அவருக்கு வேண்டியவன். ஒருத்தனுக்கு நீ சாப்பிட்டியா, ஏம்பா பார்த்தா சாப்பிட்ட மாதிரி இல்லைப்பா, சாப்பிட்டுட்டு வாப்பா, அது பிறகு பேசலாம். அவன் பிசினஸ் எப்படிட்டே போகுது, என்ன லாபம் தானா, நல்லா இருக்கிறியா, எதுவும் பிரச்சனை நான் சொல்லுப்பா, எதுவும் உதவி பண்ணுறேன். இப்படி ஒவ்வொருத்தனையும் அரவணைச்சு லீடர்ஷிப்ல இருந்தவர் விஜயகாந்த். இவர் அந்தந்த மாவட்டத்துக்கு போகும்போது அந்தந்த மாவட்ட செயலாளர் கூட வேன்ல ஏற்ற மாட்டாரு இல்லையா மேல. அதுதான் அவன் எப்படி விஜய்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது நிற்பான். நீங்க மேல ஏத்தி இவன் தான் என் ஆளுன்னு அந்த மாவட்டம் முழுதும் காட்டி தோல்ல கை போட்டு, தம்பி அஜித் இருக்கிறது வரை எனக்கு இந்த மாவட்டத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, எதுனாலும் நமக்குள்ள எந்த தொண்டனுக்குள்ள பிரச்சனையும் தம்பி அஜித் முடிச்சு வைப்பான். அஜித், மூர்த்தி, கந்தன் ஏதோ ஒருத்தன் முடிச்சு வைப்பான்னு சொன்னான்னா அவனுக்கு அந்த மாவட்டத்திலையும் பேர் ஏறிடும். அவனும் இவ்வளவு மக்கள் மத்தியில நம்மளை விஜய் அங்கீகரிச்சுட்டாருன்னு விஜய்க்கு ஒண்ணுன்னா எள்ளுன்னா என்ன அனுப்பான், கான்டாக்டே இல்லாம இவனுக்கு அனுப்பான். கோர்ட்ல இந்த மாதிரி விஜய் வீடியோல பாத்தீங்கன்னா என்ன மீறி என்னுடைய தொண்டர்களை தொடுன்னு சொல்றாரு. ஆனா கோர்ட்ல போகும்போது பாத்தீங்கன்னா புசியானந்த் மாவட்ட செயலரை கோர்த்து விடுறாரு இல்லையா, நீ கைது பண்ண அவரை பண்ணிக்கோங்க, என்ன விட்டுருங்க அப்படின்றாரு இல்லையா. சட்டத்திற்கு முன்னாடி தப்பிக்கிறதுக்கு எல்லாரும் சொல்றதுதானே சிவா. சொல்லிட்டு போறாரு. பாவம், அவருக்கும் 60 வயசு மேல ஆகுது. ஜெயிலு அது இதுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் யாருக்கும். அரசியல் அதெல்லாம் பண்ணி தானே சார் ஆகணும். எம்எல்ஏ இருந்தவர் தான் புஷி ஆனந்த் தான், புஷி எம்எல்ஏ தான். ஆனா சரி, இந்த கூட்டம் அவருக்கு கூட்டம் தான். இந்த கூட்டத்தை டீல் பண்றது அவரு தான், அவர்கிட்ட தான் நேரடி கான்டாக்ட். அதனால தான் நான் சொன்னேன், அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன், அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னு சொன்னேன். நீங்க ஒரு விஜய், ஒரு புஷி ஆனந்த், விஜய் வச்சுதான் புஷி ஆனந்த், புஷி ஆனந்த வச்சுதான் விஜய். இதுதான் எல்லாருக்கும் யாருக்கும் ஒத்துக்க முடியல. புஷியானந்த் தலைமறைவானால கட்சியே ஒண்ணும் இல்ல. விஜய்க்கு யாருக்கும் கான்டாக்ட் இல்ல. விஜயகாந்துக்குன்னா அந்த நிலைமை வராது. அவன் லீடர், பாண்ட் லீடர், போல்டு, மதுரை வீரண்டா, மங்கம்மா பேரண்டா, அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்க முடியாது. நீ பட்ட பகல்ல பாபா படப்பட்டியை தூக்கிட்டு போயிருக்கணும், இருட்டுல வந்த. இது ரஜினியே சொல்லாதது, ரஜினிகாந்தே சொல்லாததை விஜயகாந்த் சொன்னாரு. அதனாலதான் லீடர். எங்க அண்ணா ரஜினிகாந்த் தோத்த இடத்துக்குள்ள விருத்தாச்சலத்துல 2 வருஷத்துல நின்று டாக்டர் ஐயா எவ்வளவு பெரிய ஆளு. டாக்டர் ஐயா கலைஞரும் ஜெயலலிதாவும் ஐயான்னு இது பண்ணக்கூடிய அளவுக்கு எங்க ஐயா பெரியவர். அவரை சேலஞ்ச் பண்ணி நின்று கேப்டன் அங்க விருத்தாச்சல ஜெயித்திருக்கிறாருன்னா அவர் லீடர். அவர்கிட்ட ஒவ்வொருத்தனும் அவர் கான்டாக்ட்ல இருந்தான், ஒவ்வொரு தொண்டனும் கான்டாக்ட்ல இருந்தான். எங்க ஊர்ல எல்லாம் தமிழை நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லக்கூடியவங்கலாம் விஜயகாந்த்னா அப்படி நிற்பான். ஒவ்வொருத்தனுக்கும் விஜயகாந்த் கிட்ட தனிப்பட்ட கான்டாக்ட் இருக்கும். விஜயகாந்த் கூட தோள் மேல தோள் கை போட்டு போட்டோ இருக்கும், அந்த போட்டோவை கடைகளில் வச்சிருப்பான். அப்ப நீங்க உங்களுக்கு ப்ராக்சிமிட்டி இல்லையே. அந்த ப்ராக்சிமிட்டி புஷியானந்த் கூட தானே இருக்குது. அப்போ விஜய்க்கு ஒரு 600 பேரை பாருங்க, பேசுங்க, டெய்லி சந்திங்க, 214 கேண்டிடேட் போடுங்க, அரசியல் சக்தி ஆகுங்க. இதுதான் நல்ல இது. நான் சகாதேவ மாதிரி 24 சக்தியாக சொன்னேன், 39 கேண்டிடேட் போட சொன்னேன், புஷியானந்துகிட்டே சொன்னேன், வெளிப்படையாவே சொன்னேன், கேட்கல. நீங்க வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனை விக்கிரவாண்டியில் உடைக்க சொன்னேன், கேட்கல. ஈரோடு கிழக்கு சினிமாவுக்கு நல்ல களம்னு சொன்னேன், கேட்கல. இப்போ நீங்க அடியே அசம்பிளி தான். நீங்க ஆளே இல்லை, நிற்கிறதுக்கு எவனும் தயாரா இல்லை. நின்றுக்கிட்டு 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு 5 வருஷம் காத்திருக்க தயாரில்லை. நீங்க 39 பேர் இன்வெஸ்ட் பண்ணி 214 ஒருத்த நாட்டு 39 பேரும் வந்துருவோன்னு எப்படியாவது சீட்டு வாங்கி தந்துருவாரு தலைவர், எம்எல்ஏ ஆயிடுவோன்னு எம்பிக்கு நின்றுப்பான். 214 பேர் நின்றுக்கிட்டு 29ல் 39ல் ஒருத்தனா வருவான்னு எவன் பணம் செலவழிப்பான்? சரி, வியாபார அரசியலுங்க. அன்னைக்கு நீங்களே புஷியானந்துக்கு 10 கோடி ரூபா, நீங்களே ஜானாரிக்கு சாமிக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறீங்கன்னா அது வியாபாரம் தானே. நீங்களே ஜானாரிக்கு சாமி 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா வியாபாரம் தானே. அப்போ அதே வியாபாரம் தானே உங்க ஆளும் பார்ப்பான். நீங்க வியாபாரத்தை 24 ஆரம்பிச்சிருப்பீங்கன்னா 39 பேர் 4 கோடி 5 கோடின்னு தூக்கி போட்டு எம்எல்ஏ ஆயிரலான்ட்டு வந்திருப்பான்.
இப்போ 214 பேரும் எவன் வருவான், எவன் காசு செலவழிப்பான், அடுத்து மக்களவை எல்லாம் வருது, என்ன கேரண்டி இருக்கு அவனுக்கு? ஸோ இது எல்லாம் புரிஞ்சுதான் எடப்பாடி களமாடுறாரு. அவர் தெளிவாக அவரோட பாதையில் கில்லாடியாக போயிட்டு இருக்கிறாரு. மன வலிமையோட எடப்பாடியின் சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டியது விஜய்க்கு கடமை. முடியலைன்னா உங்க ஏலாமன்னு அர்த்தம். அது குறிப்பா கரூர் துயர சம்பவம் நடந்து 10 நாட்கள் மேலாகியும் விஜய் அவர்கள் ஏன் வந்து அந்த மக்களை போய் சந்திக்கல அப்படிங்கிறதா பொதுவாக எழுப்பப்படுற கேள்வியா இருந்துச்சு. பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசினாரு. இந்த சூழல் நேற்று பார்த்தீங்கன்னா டிஜிபி அலுவலகத்தில் நான் கரூர் போறேன், எனக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு மட்டும் இல்லை பாதுகாப்போடு சேர்த்து சில கோரிக்கைகள் நிபந்தனைகள்லாம் வச்சிருக்காரு. எனக்கு வந்து நான் ஏர்போர்ட் போகும்போது அங்கே யாரும் இருக்கக்கூடாது, அதாவது ரசிகர்கள் வரக்கூடாது, கரூர்லேருந்து திருச்சி போகும்போது பார்த்தீங்கன்னா கிரீன் காரிடார்லாம் வந்து கேட்டதாக சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ நிபந்தனைகள் வச்சிருக்காரு. 1 கிலோமீட்டர் சுற்றி யாருமே ரசிகர்கள் வரக்கூடாது, குறிப்பாக ப்ரெஸ் வரவே வரக்கூடாது, பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காரு. இது வந்து ஜனாதிபதி மோடி கூட இவ்வளோ கோரிக்கைகள் வைக்க மாட்டாங்க அப்படின்னு காலிலேருந்து விமர்சனம் ஆகிட்டு இருக்கு. உங்களோட பார்வை என்ன? இவர் அஜித்குமாரை போய் பார்த்துட்டு வந்தார், அனிதாவை பார்த்துட்டு வந்தார். அதே மாதிரி ரகசியமாக பார்த்துட்டு வரலாமா? ஒருத்தரை தான் எல்லாரையும் பார்த்துட்டு வரணும்னு கட்டாயம் இல்லையா? ஒருத்தரே 2 பேரை பார்த்துட்டு வரலாமே. இதுலேயும் பப்ளிசிட்டி தேடக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்குது. பப்ளிசிட்டியாக தான் பண்ணுறது, அதெல்லாம் இப்படி தான் இருக்குது. மக்கள் உங்கள்கிட்ட ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இது வந்து இப்போ ஜனநாயக படம் தள்ளி போகுதுன்னு அவருக்கு ஆதரவாளர் ஒருத்தர் பேசியிருந்தார். தள்ளி போகுதா? உண்மையிலே வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பயந்துட்டாருன்னு அர்த்தம். சுதா கொங்காரா ஷைன் பண்ணிட்டா பராசக்தி நம்பர் 1 ஆயிரும். சிவகார்த்திகேயன் வந்து விட விஜய் பெரிய ஸ்டார் தான். ஆனால் சுதா கொங்காரா ஷைன் பண்ணி கட்சி வினோத் விழுந்துட்டாருன்னா சிவகார்த்திகேயன் தட்டி தூக்கிட்டு போயிடுவார். அப்போ அந்த போட்டிக்கு அவர் தயார் இல்லை. அப்போ நீங்கள் போட்டிக்கு தயார் இல்லாமல் அந்த வாரிசு படம் வரும்போது எனக்கு போட்டி நான் தான்னு சொல்லும்போது சீமான் கிண்டல் அடித்தார். என் தம்பி செவத்தில் பந்து வீசி அவரே பண்ணிவிடுவாருன்னு சொன்ன மாதிரி இப்போ சீமானும் நீங்களும் 214 போட்டி போட்டால் சீமான்கிட்ட தோற்றுருவீங்கன்னு பயந்தா நீங்கள் 214 போடாமல் அச்சப்பட்டு ஓடுறீங்க. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு கிளாரிட்டி இல்லை, தெளிவு இல்லை, குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் பிரைமரி போஸ்டா ஃபோல்ஸா சபார்டினேட் ஃபோல்ஸான்னு உங்களால் சொல்ல முடியல. நீங்கள் எனக்கு சபார்டினேட் தான்னு எடப்பாடி உங்களை நக்கல் நையாண்டி அடித்து செட் பண்ணி விஷயங்களை பண்ணுறாரு. இல்லை இயல்பாக கூட உங்கள் ஆள் பேர் பண்ணலாம் சில இடங்களில். ஸ்டாலின் பிரியங்காவை மோடி டீல் பண்ணுற மாதிரி உங்களை டீல் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. சீமான் உங்களை அடித்தா லாபம்னு நினைக்கிறாரு. அப்போ நீங்கள் தானே இப்போ சொல்லணும் 230 பிஜேபியில் ஒரு கோஷ்டி உங்கள் மேலே வந்து விழுறாங்க, ஒரு கோஷ்டி பிஜேபியில் உங்கள் மேலே வந்து விழுறாங்க. பிஜேபி கூட வந்தாதான் தப்பிக்க முடியும் அப்படின்றாங்க இல்லையா வெளிப்படையா? எதுனாலும் நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கும்போது நீங்கள் 2021 கமலஹாசன் மாதிரி கமலஹாசன் 2.0 இருக்கிறீங்க. கமலஹாசன் இதோட பெட்டர். அவர் அந்த இதெல்லாம் ஜெயலலிதாவை ப்ரெஸ் மீட் பண்ண வச்சார், உங்களை மாதிரி ஜெயலலிதாட்ட கெஞ்சல்ல. ஸோ என்ன தான் நீங்கள் மறைச்சாலும் உங்கள் சுயரூபம் வெளியே வந்துட்டு உங்கள் ரியல் ஃபோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஆள் பலம் இல்லை, 214 கேண்டிடேட் இல்லை, உங்களை நம்பி 214 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எவனும் தயார் இல்லை. இதுதான் உங்கள் வீக்னஸ். இதை ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டாரு, எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டார். குறிப்பாக அந்த கரூர் துயர் சம்பவம் நடந்து ஒரு 3 நாட்கள் கழிச்சு விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அந்த வீடியோவில் எங்கேயுமே வருத்தம் தெரிவிக்கல. அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா வந்து சதி நடந்தது போலையும் அது விரைவில் வெளியில் வரும் அப்படிலாம் சொன்னார். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு கதறி எழுதுதாலாம் தகவல் வந்துட்டு இருக்கு இல்லையா? எப்படி இந்த மாற்றம் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க ஒரு வாரத்தில்? இல்லை அது நடிகர் தானே, திரைக்கலைஞர் தானே, விட்டுறலாம். அதை விஜய் நேரில் போய் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? அங்கே போய் மறுபடியும் அரசியல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே சதி இருக்கு, திமுக சதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கு ஆதரவோட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இன்னைக்குள்ள இதுல அவரும் ஒரு 10 கோடி ரூபா மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு. தனக்கு பப்ளிசிட்டி தேட தானே செய்வார். அவரு ஏற்கனவே போஸ்டர் அடிச்சு அதை வாதமாட்ட ஆக்கி செட் பண்ணி வரக்கூடியவர் தானே. அதனால அவரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தக்கன ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும், ஜனநாயகத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்றது அப்படின்னு கேள்வி இல்லை. ஆதவர்ஜுனாவா இல்லை விஜய் அவர்களா? இல்லை, அது அவங்களுக்குள்ள தான் தெரியும். விஜய் மூலமா கிடைக்குதுன்னா விஜய்க்காக தான் அது நடக்குதுன்னு சொல்லும்போது அந்த பெருமை விஜய்க்கு தான் சேரும். மறுபடியும் வந்து விஜய் அவர்கள் வந்து கரூர் போனார்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து அவர் நோக்கி கேள்வி எழுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது கள்ளக்குறிச்சி சாராய சாவு என்ன ஆச்சு? விஜய் தரப்பு என்ன சொன்னாங்க? 50,000 ஆன்லைன் மெம்பர் கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டியில் இருக்காருன்னு தான் இவர் ஜான் ஆரோக்கியம் சாமி இது பண்ணார். தென் பேசி விட்டுருங்கன்னு சீமான்ட்டே கெஞ்சினார். சீமானு அண்ணன் தம்பின்னு சேர்ந்தா உதயநிதியை விட்டுருமான்னு கூட ஒரு வார்த்தை விட்டுட்டார். கடைசி 3 நாள் தான் சீமான் தெளிவாக நின்று நான் தான் மாற்றுன்னு தெளிவாக நின்னார். ஒன்றும் இல்லையே, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சே. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு, போலிங் கூடி போச்சு, உதயசூரியனுக்கு
ஓட்டு 23% ரெட்டேல ஓட்டே கூடி போச்சு. நாம சொன்ன மாதிரி போலரைசேஷன் தான் வந்தது. அப்போ வன்னியர் பரையர் போலரைசேஷன் நிற்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய வன்னியர் ரசிகர்கள் தானே எடப்பாடி கூட போறான். அப்போ நீங்க தப்பு பண்ணது விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள வராது. இந்த இதை விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு விக்கிரவாண்டியை மாத்திருக்கணுமா இல்லையா? நான் சொன்னா இல்லையா? அல்லது ஈரோடு கிழக்கையாவது மாத்திருக்கணுமா இல்லையா? இப்போ நீங்க என்னதான் ஜிம்மிஸ் காட்டினாலும் என்னதான் பண்ணினாலும் உங்களுக்கு கை கால் இல்லை, உடம்பு இல்லை, தலை மட்டும்தான் இருக்கு, முகம் மட்டும்தான் இருக்கு. விஜய்க்கு முகத்தை தவிர ஒரு மண்ணும் இல்லை. இன்னைக்கு காலையில் கூட பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது வந்து எடப்பாடி அவர்கள் பாஜக அடிமை, அந்த அடிமை வந்து இன்னொரு அடிமையை தர்றாருன்னு விஜய் மறைமுகமா சொல்றாரு இல்லையா? ஒருவேளை இதனால் வரைக்கும் 4 முனை போட்டினால விஜய் தனியா இருக்கனால திமுக எளிதாக வெற்றி பெற்று அப்படிங்கிற பார்வை இருந்தது. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் வந்தாருன்னா இதுல மாற்றம் ஏதாவது வருமா? எங்கெங்க விஜய்கிட்ட ஓட்டு இருக்கு? எங்கெங்க விஜய் ஓட்டை நிரூபிச்சிருக்கிறாரு? இவ்வளவு மக்கள் வராங்க, அவங்க எல்லாம் யாருக்கு போட போறாங்க? எங்க சிவகார்த்தியை வந்தாலும் இவ்வளவு மக்கள் வருவாங்கங்க. இளங்கன்றுங்க சிவகார்த்தியன் கொலதள்ளிய வாழ விஜயை பார்க்கறதுக்கே இவ்வளவு வந்தாங்கன்னா இளங்கன்று சிவகார்த்தியனை பார்க்கறதுக்கு எவ்வளவு வருவாங்க? இப்படியே போடுங்கங்க. கொலதள்ளிய வாழ விஜயை பார்க்கறதுக்கே இவ்வளவு மக்கள் வந்தாங்கன்னா இளங்கன்று சிவகார்த்தியனை பார்க்கறதுக்கு இவ்வளவு மக்கள் வருவாங்க. அஜித் வந்தா எவ்வளவு மக்கள் வருவாங்க? அஜித் விஜயோட மூத்த பார்க்க வர்றது வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, சும்மா பார்க்க வராங்க. ஆனா விஜய் பார்க்க வந்தாலுமே வந்து சொல்றாங்க இல்லையா, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், விஜய் தான் ஜெயிப்பாரு, ஒரு மாற்று விஜய் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது சிவகார்த்தியை வந்தாலும் சொல்லுவாங்க, நாம் தமிழர் வந்தாலும் சீமான் தான் பெரியார் மண் இல்லை பெரியாரை மண்ணுன்னு சொல்றாருன்னு சொல்லுவாங்க. அது யார் வேணாலும் எப்படி வேணாலும் செட் பண்ணி சொல்ல வைக்கலாம். 8.2 சீமான் எடுத்தது தான் ஓட்டு. இவர் சீரோங்கிறது விக்கிரவாண்டியிலே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏற்கனவே இவர் சீரோன்னு ஜெயலலிதா அம்மையார் வந்து 2014 ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்க விஜயகாந்த் மாதிரி 8.2 எடுத்தாதான் அது ஓட்டு. அது பிரேமலதா அம்மையார் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. விஜயகாந்துக்குள்ள ஆதரவு இது இருக்குன்னு தினகரன் சொன்னார் இல்லையா? அப்போ பிரேமலதா அம்மையார் தான் சொன்னாங்க விஜயகாந்துக்குள்ள ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவு வந்தாதான் தெரியும்னு சொன்னாங்க. அப்போ ஆதரவுங்கிறது தேர்தல் முடிவில் எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும். குப்பன் சுப்பன் கருத்து கணிப்பு, ஒரு கருத்து கணிப்பு விஜய்க்கு ஒண்ணும் இல்லைங்கிறான், ஒரு கருத்து கணிப்பு விஜய்க்கு ஓட்டு இருக்குங்கிறான். இதுல எவன் கருத்து கணிப்பை நம்புறது? கருத்து கணிப்பெல்லாம் ஏட்டு சுரக்கா, நிரூபிச்சாதான் ஓட்டு. அப்போ அது சரி, இந்த ஓட்டு விஜய்க்கு போடுவோம்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம ப்ரூவ் ஆனாதான் பார்க்க முடியும். எஸ், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. ரங்கராஜ் பாண்டே தம்பி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் நான் சொல்றது உண்மையாட்டும் நேர்மையாட்டும் நாணயமாட்டும் நம்பிக்கையோடு மக்களின் நம்பகத்தன்மையோட சொல்றேன். தெற்றி திருச்சி ஃப்ராடுத்தனம் பண்றவன் தான் மாத்தி மறிச்சு பேசுறான். மாத்தி மறிச்சு பேசாதீங்க. விழுந்தாதான் ஓட்டு, விழலன்னா அது கற்பனை, ஏட்டு சுரக்காதான். அந்த ஏட்டு சுரக்கா ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? பவன் கல்யாண் 7 எடுத்தாரு, நாயுடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. விஜயகாந்த் 8-10 எடுத்தாரு, ஜெயலலிதா அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. வடிவேலு 1 எடுக்கல, எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு? சிவாஜி கணேசன் 1 எடுக்கல, எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு? எங்கன்னா சிவாஜிக்கு ஜானகி 50 சீட்டு கொடுத்தாங்க. அவரு 25%, தொண்டைமான் ஆலங்குடியில ஓட்டு எடுத்தாரு 23. ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் இந்த நாடார்னு அவர் ஒரு 20% ஓட்டு எடுத்தார். இந்த நாடார்னா சிவாஜி ரசிகர்கள் தான். மற்ற 47 தொகுதியில ஓட்டே இல்லையே, 3% 4% தானே ஓட்டு எடுத்தாங்க. பெருமாள் பிள்ளை அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ, சிவாஜி ரசிகர்கள் ரொம்ப நிரம்ப உள்ள இந்த நாடார் கிராமங்கள் நிறைய உள்ள ஊர். இன்னைக்கும் ராஜகுமாரன் படம் கன்னியாகுமரியில தான் 100 நாள் ஓடிச்சு, நார்வேல்ல. பிரபு படம், சிவாஜி மகனுக்கு படம். 4% தானே ஓட்டு எடுத்தாரு இது பெருமாள் பிள்ளை, சிட்டிங் எம்எல்ஏ. அப்போ சிவாஜி ரசிகர்கள் எவ்வளவு இருந்தும் எந்த ரசிகம் ஓட்டு போட்டான்? ரசிகன் ஆர்மம் பிள்ளைக்கு மூப்பனாருக்கால ஓட்டு போட்டான். அப்போ நீங்க கையில வராத ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? விஜயகாந்த் ஓட்டு கையில வந்தது, அந்த ஓட்டை ஜெயலலிதாவுக்கு போட்டாரு. வட தமிழகத்துல அள்ளி தூக்கி எங்கேயோ போயிட்டாரு. ஜெயலலிதாவும் விஜயகாந்தும். வெற்றி வீரர் விஜயகாந்த் 2011 நினைக்கிறேன், 6லயும் 9லயும் ஓட்டு எடுத்தாரு. விஜயகாந்த் ஓட்டு எடுத்தவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. கையில வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? உங்களுக்கும் சிவகார்த்தியனுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, சிவகார்த்தியன் ரெஜிஸ்டர் பண்ணல. நான் சிவகார்த்தியன் சொன்னா, நான் சிவகார்த்தியன் சொன்னா விஜய் ரேட்டில்ட் ஆயிடுவாரு, கிளி ஆயிடுவார். எனக்கு தெரியும் அந்த சைக்காலஜி. அதுலதான் நாம சிவகார்த்தியனை தூக்கி பேசவும் தான், வேற வழி இல்லாம அவருக்கு ஆதரவாளரை வச்சு சிவகார்த்தியனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் அப்பா ரவீந்திர துரைசாமி சிவகார்த்தியனை தூக்கி பேசுறானா அதுல நியாயம் இருக்க? கொஞ்ச நாள்லயே பெரிய மார்க்கெட்டில் வந்துட்டான, என்னென்ன இல்லாம பின்னணியோட சொல்றான்னு சொல்லும் போது ஒரு துப்பாக்கியை கையில தூக்கி கொடுத்துட்டாரு. ஸோ விஜய் பொறுத்த அளவில் ரெஜிஸ்டர்ட் கட்சியோட தலைவர் தானே தவிர ரெகனைஸ்ட் பார்ட்டியோட தலைவர் அல்ல. சீமான் மாதிரி இந்த அடிப்படை அறிவு ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியாததான்
வேதனைக்குரிய விஷயம். ஒருத்தர் கையில வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. உங்களுக்கு போட்டாதான் அது ஓட்டு, போடாத வர அபிமானம். அது போடாத வர அபிமானம். நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. மனச்சாட்சி உள்ள தமிழன், அறிவுள்ள தமிழன், நியாய உணர்வுள்ள தமிழன் எல்லாரும் இதை புரிஞ்சுக்குவான். நான் சொல்றத உள்நோக்கம் அல்லது அறியாமை அல்லது விஷத்தனம், விஷமத்தனம், துவேஷம் இது கொண்டவங்க தான் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் நான் சொல்றத மறுத்து பேசக்கூடிய அறிவு நாணயமற்ற நபர்களா இருப்பாங்க. நிறைவாக ஒரு கேள்வி சார். எஸ்ஐடி விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அஸ்ராகர் தலைமையில ஒரு குழு போட்டிருக்காங்க. அவர் விசாரணை ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா சுப்ரீம் கோர்ட் போய் தாவேகா தரப்புல இருந்து எஸ்ஐடி விசாரணை வேணான்னு சொல்றாங்கன்னா, எஸ்ஐடி விசாரணை மூலமா உண்மை வெளி பயப்படுறாங்களா? என்ன ரீசனால வேணான்றாங்க? இது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல சிவா. கள்ளக்குறிச்சி சாராய் சாவ மாதிரி இதுவும் போயிரும் சிவா. 4 நாள் இதை வச்செல்லாம் யாரும் மக்கள் ஓட்டிங் பேட்டர்னுக்குள்ள போக போறதில்லை. கண்டிப்பா இப்போ அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு விஷயத்துல தெலுங்கு தாய்மொழி மக்களும் அருந்ததியர்களும் திமுக கிட்ட கன்சால்டேட் ஆவாங்க. அதுதான் அவங்க ஈரோடு கிழக்கிலே அதைத்தான் முன்னெடுத்து இந்த சமுதாயத்தோட வளர்ச்சியை பற்றி இது பண்ணாங்க. அதுல பாதிக்கப்பட்டோன்னு நினைக்கக்கூடிய பரையர் தேவேந்திரன் சீமானுக்கு போடுவாங்க கொஞ்சம். இதுதான் ரியாலிட்டி. நீங்க இந்த ஊடகத்துல இந்த வெப்ல வீவ்ஸுக்காக இதுக்காகவும் ஓட்டிங் பேட்டர்னை பாதிக்காத விஷயத்த நம்ம போட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கோம். நான் வேணா கொஞ்சம் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. 40 பேர் இறந்த ஒரு விஷயம், அன்னைக்கு 60 பேர் இறந்த விஷயம் எப்படி சப்பையா போச்சோ அதே மாதிரி இதுவும் ஒரு சப்ப மேட்டர் தான். அது குடிச்சு அவங்க கொழுப்பு எடுத்து போய் குடிச்சு இறந்தாங்க சார். இது அப்படி கிடையாது இல்லையா? விஜய் பார்க்க போய் விஜயோட அஜாக்கிரதையால் நடந்த விபத்துன்னு சொல்றாங்க இல்லையா? இது விபத்து தாங்க. அதுல விஜய போட்டு இதுல போட்டு குறை சொல்லிட்டு இருக்காண்டாம். அதோட முடிஞ்சு விபத்துன்னு சொல்லும் போது யாரையும் பிளேம் பண்ணாண்டாம். ஓகே சார், விபத்தை விட்டுலாம். விபத்துக்கு அப்புறம் விஜயோட நடவடிக்கைகள் உங்களுக்கு எப்படி இருக்கு? லீடர் விஜயகாந்தனா லீடரா நின்று இருப்பார். விஜயகாந்தனா அந்த இடத்துல லீடரா நின்று இருப்பார். அதான் எனக்கு தெரியுது. நின்று இருக்கணும். இப்போ அந்த பக்கம் வந்துட்டு நினைக்கிறீங்களா? வரல, இன்னும் வரலையா சார்? அவன் பான் லீடர் சார் விஜயகாந்த். நீங்க சும்மா போட்டுக்கிட்டு. ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி விஜய் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் மிக்க நன்றி. நன்றி.